அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 33வது அத்தியாயம் 58வது வசனத்தில் ஆண்டவன் யார் மீது பகிரங்கமான பாவத்தை சுமந்து கொண்டவர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை நமக்கு ஆண்டவன் சொல்லித்தரான். அதாவது அவங்க யாருன்னா, அதாவது ஒருத்தர் அந்த தப்பை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவன் இந்த தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி அவங்கள துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார் பார்த்தீங்களா. யார் அப்படி துன்பத்தை உண்டாக்குறாங்களோ அவங்க பகிரங்கமான பாவத்தை சுமந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம யார் மீதும் அவதூறோ குற்றமோ சுமத்தக்கூடாது. அதாவது பொய் குற்றம் சுமத்தக்கூடாது. அவங்க செய்யாததை நம்ம செஞ்சதாக சொல்லி அவங்கள துன்பத்திற்குள்ளாக ஆக்கக்கூடாது. அப்படி செஞ்சுட்டா அந்த பாவத்தை நம்ம தான் சுமந்தவங்களாயிருவோம். அதனால் நமக்கு தான் மன நெருக்கடியான வாழ்க்கை அமைஞ்சிரும். அதனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படின்னுங்கிறத சொல்கிறாங்க. ஆண்டவன் நமக்கு வழிகாட்டு தான் அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம மனசை பாதுகாக்கிறதுக்காக, அமைதியாக இருக்கிறதுக்காக நமக்கு உதவி செய்கிறான். அதனால் நம்ம இதன்படி நம்ம கடைப்பிடிப்போம் வாழ்க்கையில். என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு 33வது அத்தியாயம் 58வது வசனத்தை முதல்ல இருந்து சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் படித்து பாருங்கள். 58வது வசனத்தை படிங்க. படித்து கடைப்பிடிங்க.